சொல்றேன், அலங்கோலமா இருந்த என்னுடைய வாழ்க்கை, அசிங்கமா இருந்த என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை அழகு இல்லைங்க. என்னுடைய வாழ்க்கை அழகு இல்லை. நான் சாணியை தலையில சுமந்துட்டு கிட்டத்தட்ட எங்களுடைய வீட்டிற்கும் எங்க அப்பா வாழை வச்சிருக்க தோப்புக்கும் ஒரு 5-6 கிலோமீட்டர் இருக்கும். அந்த 6 கிலோமீட்டருக்கு முன்னாடி எங்க அப்பா இந்த மாட்டு சாணிகளை எல்லாம் போய் விலை பேசுவார். ஒவ்வொரு கூட்டமா பெரிய பெரிய ஒரு குழிக்குள்ள அந்த மாட்டு சாணிகளை எல்லாம் போட்டு போட்டு பெரியவா நிரப்பி வச்சிருப்பாங்க. அது இருக்கும் ஒரு 3 டன்னு 4 டன்னு. அதை எடுத்துட்டு போய் சாக்கில் சுமந்து ஒரு 6 கிலோமீட்டர் தாண்டி வாழை மரத்துக்கு போட்டோம். அந்த வாழைக்கு அந்த வாழை நல்லா வளரும். அதுக்காக எங்க அப்பா எங்களை தூக்கி தலை மேல வச்சிருவார். இந்த மாட்டு சாணி எந்த மாட்டு சாணியுமே மணக்காது. மாட்டு சாணி ரொம்ப ஸ்மெல் வரும். அதுவும் போட்ட உடனே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா அது ரொம்ப வித்தியாசமான நாத்தனா. அது நீங்க ஆனா உங்களுக்கெல்லாம் நாத்தம் ரொம்ப குறைவா தான் தெரியும். ஏன்னா இங்க உள்ள மாடுகளெல்லாம் வெறும் பேப்பர் அல்லவா தின்னுது. அது எங்க வெறும் பேப்பரை தின்னுட்டு தண்ணியை குடிக்கிற மாட்டுக்கு அந்த அளவுக்கு இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாட்டு சாணி அவ்வளோ நாத்தம் இருக்கும். அது வேற, இந்த மாட்டு சாணியை போடுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இது கட்டியாகாம இருக்கிறதுக்கு அந்த மாடை கட்டுற அந்த அந்த இது இருக்குல்ல, அந்த குடிசை போட்டிருப்பாங்களே மாடை கட்டுறதுக்கு, அதுல இருந்து ஒரு வாய்க்காலை எடுத்து கரெக்டா அந்த குழிக்குள்ள விட்டுருவாங்க. இந்த மாடு யூரின் பாஸ் பண்றது எல்லாம் அது வழி கரெக்டா அந்த மாட்டு சாணி அந்த அந்த குழிக்குள்ள போகும். எங்க அப்பா விலை பேசுவார் பாருங்க, கஷ்டமா இருக்கும். அந்த மாட்டு சாணியை தூக்கி தலையில வச்சா அப்படியே ஒழுகும்.